அவர் கைவிலங்க கழட்டி விடுங்க. யோ, சாவி எங்கயா? என்கிட்ட இல்ல சார், உங்ககிட்ட தான் இருந்தது. ஏன்பா உங்ககிட்ட இருக்கா? இல்லையே, என்கிட்ட கூட இல்லையே. எங்க போச்சு? எப்ப இருந்து இப்படி இருக்கு? நீங்க பூட்டினதுல இருந்தே இப்படித்தான் இருக்கு. மகாத்மா காந்திக்கு ஜெய். யாரடி இந்த ஆளு? சம்திங் ஸ்பெஷல். இந்த ஆளு எனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, தெரிஞ்சுக்கணும். தாத்தா வாங்க, டிஃபன் சாப்பிடுங்க. ஓ, மணி 8 ஆயிடுச்சா? ஏம்பா ஞானம், நீ சாப்பிட்டியா? இன்னைக்கு கிருத்திகை தாத்தா, நான் சாயங்காலமா சாப்பிட்டுக்கிறேன். அடடே, கிருத்தியா? அப்ப ஆடி 18. நல்ல வேலைப்பா நீ ஞாபகப்படுத்தின. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேரு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க. நீ என்ன பண்ற, உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்ல வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான் இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த 3 ஜியுமே 100கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தண்டி வந்தது. நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல வரது. உளராத. காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாய தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தந்தி கொடுத்திருக்காரு. புடி, போய் உடனே மளிகை சாமான வாங்கிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம். பிரிண்டிங் பிரஸ் போல கார்ட்டூன் ரெடியால சார். நைட்டே ரெடி பண்ணிட்டேன். காலங்காத்தால இப்படி நீட்டுறீங்களே, காலைல வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடாதா? இது காலை கடன் அல்ல, வேலை கடன். எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி, அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன். ஞாபகம் இருக்கு. ஸ்ரீதர், இத காலையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல? காலையிலேயே ஸ்கேனிங் கொடுத்துக்கலாம்ல? தலைக்கு ஒரு சீவக்கா, தாடிக்கு ஒரு சீவக்காயா? எப்படியே நீங்க கவிதை எழுதுவீங்கல்ல, அப்படியே 2யும் சேர்த்து கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஒரு வேலை முடியட்டும் நினைக்க மாட்டீங்களே? சரி சரி, கவிதையை சொல்லுங்க. கனவொன்று கண்டேன் தோழா, ஆ, கனவொன்று கண்டேன் தோழா, அதில் கடன் இல்லாத புதிய பாரதம் மலர கண்டேன் தோழா. ஓ, அது சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லாமா? நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவிசாய்க்கிறவன். சொல்லுங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு இது உங்க கொள்கையா இருக்கலாம், உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம். ஆனா இளமை, இனிமை, புதுமை அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும். என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும். இத பாருங்க, உங்களை மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிகை நடத்தல. நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிகை படிச்சா போதும். இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஞானப்பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. எங்க அம்மா ஒரு பேப்பர்ல வந்து சொல்லிச்சு. குட். என்னங்க, போன வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துட்டு வாங்க. இந்தாப்பா. என்னமோ சொன்னீங்களே யார் படிக்க போறாங்கன்னு, பாத்தீங்கல்ல? காலங்காத்தால தாய் குலமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப புலகாகி தான் அடையாதீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குலங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. அண்ணா, உங்களுக்காக புது மந்திரிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா. ஏய், பாத்ரூம்ல போ.
நானா வந்து கதவை தட்டுற வரைக்கும் கதவை தரக்கூடாது. வணக்கங்கண்ணா. அண்ணா இவர் வந்து காட்டு இலக்கா மந்திரிங்கண்ணா, அவர் வந்து கல்வி இலக்கா மந்திரிங்கண்ணா. ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா? திட்டங்களா? அண்ணா நான் ஒரு புண்ணாக்கு வியாபாரி, இவரு மாட்டுக்கு லாடம் அடிக்கிறவரு. திடீர்னு மந்திரி ஆகிட்டாங்க, அதனால திட்டங்கள்லாம் நீங்க தானே சொல்லணும். ஆமாண்ணா. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தொகுதிக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒண்ணு கொண்டு வாங்க. நான் ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றேன். நல்லதுண்ணா. நீங்க வனத்துறை தானே? ஆமாண்ணா. காட்டுல மரங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மரம் வளர்ப்பு திட்டம்னு ஒரு 50,000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 20 கோடி சாங்ஷன் பண்றேன். என்ன புரியலையா? கந்தசாமி இவர்தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கந்தசாமி. 2 கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சிருவாரு. இந்த பாக்கி 18 கோடி இருக்குல்ல, அதுல பாதி நீங்க எடுத்துக்குங்க, மீதி ஐயா கொடுக்கும் போது. ஏன்னா 2 கோடியில கட்டடம் கட்டினா பள்ளிக்கூடம் நிக்குமாண்ணா? நமக்கு 18 கோடி நிக்கும். அத பாரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா நம்ம மர விஷயம். மர மண்டை கோயில் எனக்கு அல்வா வாங்க தெரியாது, அதே மாதிரிதானே இதுவும். இந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் நோட் புக் ஒண்ணு வாங்கி அதுல எதை வாங்கின செலவு 2 கோடின்னு வெறும் கணக்கு எழுது. அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு 5-6 கோடி எழுது. இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்கு பாரு, அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபம்னு போட்ட வேண்டியதானையா? ஏன்னா எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரிங்க வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னன்னா பண்றது? காட்டு தீல மொத்த மரம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல 5,000 சாம்பலை போட்டு அத பாக்க ஒரு அதிகாரிங்க கையில 2 லட்சத்தை வெட்டு கணக்கு செட்டில்டு. My dear ladies and gentlemen, நவரசங்களிலே சிறந்த ரசம் எதுவென்று கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் சொல்வது கடினம். அதை போல இந்த போட்டியில் பங்கெடுத்துக் கொண்ட அழகிகளில் சிறந்த அழகி யார் என்ற கேள்வி என் முன்னால் எழுப்பப்பட்டுள்ளது. சிரமமான போராட்டத்துக்கு இடையில் சிறந்த அழகிகள் என்ற 3 தேர்ந்தெடுத்துள்ளோம். முதல் தயவு செய்து நிகழ்ச்சியை தடப்படுத்துறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன் சார், ஒரு பொண்ணை எந்த தகுதியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கிறீங்க? 36, 24, 36 இதுதான் சிறந்த அழகிக்கான கரெக்டான அளவு. அப்போ அந்த அளவு இல்லாதவங்க எல்லாம் அழகி இல்லங்கிறது உங்க அபிப்பிராயமா? இது என்ன குதர்க்கமான கேள்வி? இல்ல, உங்க விளக்கம் சரியில்லை, அதனாலதான் அந்த கேள்வியவே நான் கேட்டேன். ஒரு பொண்ணுக்கு அழகுங்கிறது அவ உடம்புல மட்டும் இல்ல, நல்ல மனசுல இருக்கு, நல்ல நடவடிக்கையில் இருக்கு, நாட்டுக்கு உபயோகமான அவரோட சாதனைகள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஔவையார் ஒரு அழகிதான், அன்னை தெரசா ஒரு சிறந்த அழகி, மேடம் மேரி கியூரியும் அழகிதான், ஏன் இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரு அழகிதான். இத பாருங்க, அவங்க எல்லாம் அழகிங்கல்ல, இந்த நாட்டின் சிறந்த பெண்மணிகள். கரெக்ட். உலக அளவுல நடந்த அழகி போட்டியில வெறும் உடம்பு மட்டும் அவங்க பார்க்கல, சிறந்த பெண்மணிகளானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவுபூர்வமா சில கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு நம்ம நாட்டை சேர்ந்த பெண்கள் 2 பேரும் எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு பதிலை சொல்லி நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தாங்க. இங்க நடந்த போட்டியில நீங்க யாராவது ஒரு கேள்வியாவது கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க சார். அது நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகல, உடம்பு ரசிக்க மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருந்தது. அவன் முதல்ல கழுத்தை பிடிச்சு தப்பு அழகி போட்டிக்கு செலவு பண்றீங்க, அதை ஏழை பழங்க ஜனகணமன பாடும் போதுதான் காமெடி பண்ணாருன்னு நினைச்சா இங்கேயும் வந்து ஆரம்பிச்சாரு. சம்திங் ஸ்பெஷல். வாய மூடு, ஸ்டூபிடா கேள்வி கேட்கிறாரு. சம்திங் ஸ்பெஷல்ங்கற நீ அவரோட கேள்வி மட்டும்தான் மேலோட்டமா பாக்குற, நான் உள்ள இருக்கிற ஜீவனை ரசிக்கிறேன். மாமி வந்துட்டேன். நீ வந்தாதாப்பா ஒன்னாது ஞாபகத்துக்கு வருது, இல்லனா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் கட்டவே மறந்து போயிடுறது. நீ ஒருத்தன் இல்லனா இங்க உள்ள பொம்மநாட்டிகளாம் ரொம்ப கஷ்டப்படுவா. தேங்க்யூ மிஸ்டர் நாரசோரியன், தேங்க்யூ. அமுதாமா, கரண்ட் பில் கட்டணும்னு சொன்னீங்களே, உங்க ஆளு பெரிய பரோபகாரியா இருப்பார் இருக்கு. வீடு வீடா போய் தாய்க்குள்ளங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்றாரு. That's why you something special. அன்னபூர்ணியம்மா, ரேஷன் வாங்கணும்னு சொன்னீங்களே. இந்தாப்பா, இந்தா. என்ன எல்லா வீட்டுல வாங்கின இல்லப்பா, அதே ரேஷன் கார்டு தான்.
அண்ணனோடதுப்பா. அண்ணன் தான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அண்ணனையே போய் வாங்கி சொல்லு. அண்ணா, ஏன் பழம் இந்த காலனில இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு நீயா தேடி போய் பொது சேவை பண்ற அண்ணன் ஏன் ஒத்தனுக்கு மட்டும் பழம் கொடுக்க பாக்குறிய? ஏன் இத பார், முதல் வீட்டுல இருக்கிறவங்க ஆபீஸ் உத்தியோகம் பாக்குறவங்க பில்லு கட்டுறதுக்காக ஒரு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க வெயில்ல கியூ நிக்கிற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்ல. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கான உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன திருத்தம். நீ சொல்ற காரணம் சரியில்லை, அண்ணன் சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருப்பாங்க. ஏன்? சத்தியமான வார்த்தை. ஒரு சில வீட்டுல கிழவனுங்களுக்கு வாக்கப்பட்ட குமரி பொண்ணுங்க இருப்பாங்க. இது அப்படி. முதல்ல சொன்னது நச்சுன்னு இருந்துச்சுன்னு, இப்ப சொன்னது பஜக்குன்னு இருக்குன்னு. அதனால இப்படி பல சௌகரியங்களுக்காகவும் பலான சௌகரியங்களுக்காகவும் தான் நீ வீடு வீடா ஹெல்ப் பண்ற மாதிரி ஷோ காட்டுற. இது ஏன் கணிப்பு? இதுக்கு 9. தோட்டத்திலேயே கொண்டு போய் மேய விட்டாலும் பண்ணி எதை திங்குமோ அதைத்தான் திங்கும். அதனால உன் டேஸ்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடைசியா கேக்குற, நீ இப்ப கார்டு வாங்க போறியா இல்லையா? முடியாது. அண்ணன் எரிமலையா வெடிக்க போறாருப்பா, பேசாம காடை வாங்கிக்க. முடியாது. உன்னால என்ன அடிக்கத்தான் முடியும், அடி பண்ணி வைக்க முடியாது. முடியாது. எங்க வீட்டு ஆம்பளைங்க வேலை வெட்டிக்கு வெளியே போயிருக்காங்க, அதனால அவர் உதவி பண்றாரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ போய் வாங்கிக்க வேண்டியதானே. கூட்டம் கூடிடுச்சு, அதனால இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் பண்டிகை கொண்டாடாம விட மாட்டேன். பாரு. வணக்கம் சார். வணக்கம். நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர். என்ன விஷயம்? நம்ம நிதி அமைச்சர் 100 கோடி ரூபாய் செலவுல 10 அம்ச திட்டம்னு ஜனங்களுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. ரெட் சிக்னல் வந்துருச்சு, டேஞ்சர்னு வண்டியை நிறுத்தினேன். அதை விட டேஞ்சரான கேள்வி கேக்குறீங்க. உங்க கேள்விக்கு இந்த சிக்னல்ல பதில் சொன்னா அடுத்த சிக்னல் வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன் சார். ஆளை விடுங்க. அப்பா, கடைசியா ஒரே ஒரு ஆளுகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதுதான். சார், நான் ஞானப்பழம் பத்திரிகையில இருந்து வர்றேங்க. நானும் அதே பத்திரிகையில தான் வர்றேன். இந்த 10 அம்ச திட்டத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு, ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஆமா, இது என்ன புதுசா நெத்தியில் நாமம்? இது நாமம் இல்ல, 1, 2, 3 இன்னையோட 3 மாசம் சம்பளம் பாக்கி. அதை ஞாபகப்படுத்தத்தான் இத போட்டிருக்கேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐம் சாரி, நீங்க யாரும் தெரியலையே. நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். நிதி அமைச்சர் புதுசா 10 அம்ச திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். சாரி, நோ கமெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதுலயும் பொருளாதாரத்தை பத்தி பசங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறவங்க, ஒரு சராசரி குடிமக மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்களே இப்படி பயந்தா எப்படி? ஏன், ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க கூடாதா? பாயிண்ட், நடங்க போலாம். இருங்க. சமுதாயத்துல விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. இந்த 10 அம்ச திட்டம் தான் மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. உங்க பயத்தினால அவங்க எதிர்காலம் என்ன ஆனாலும் பரவாயில்லையா? This is the point. உங்க புத்திசாலித்தனத்துக்காக நான் பதில் சொல்றேன். Thank you. ஷீலா, ஜெனிஃபர், பிரேமா, please come here. Yes ma'am. இவர்தான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். ஹலோ. Hello. Nice to meet you. கவர்மெண்டோட 10 அம்ச திட்டத்தை பத்தி நேத்து நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்ல, அத சாரு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. மிஸ்டர் ஞானசூரியன், நிதி அமைச்சரோட 10 அம்ச திட்டத்தை பத்தி என்னோட கருத்து இதுதான்.
என்ன மாப்பிள, அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். அம்மா நிர்மலாமா, நீங்க நேத்து கொடுத்த பேட்டியில கண்ணு காது வாய் இதெல்லாம் பொத்தி தானே பேட்டி கொடுத்தீங்க. இப்ப நான் அதெல்லாம் திறந்தே காட்ட போறேன். டேய், பிக்சரை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. அண்ணே, முதல்ல இதை எடுக்கவா இல்ல இதை எடுக்கவா? போடா பங்காரு, எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள்ளை டேஸ்ட்கே விட்டுடலாம். மாப்பிள்ள, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. மாப்பிள்ள சங்கோஜப்படுறாரு. நிர்மலாமா, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு சங்கோஜமா? பொண்ணுங்களா, நீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு சங்கோஜம் தானா? பங்காரு, எல்லாரும் சங்கோஜப்படுறாங்கடா. நாம நம்ம டேஸ்டுக்கு வந்துடலாம். முதல்ல இங்கிலீஷ் படம் மாதிரி டாப்பு. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாதிப்புன்னா காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சாவாதியா பொறுத்துக்குவேன். அதே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நான் கொஞ்சம் அதிரடியாவும் தாக்குவேன். சிரிக்குதுண்ணே, இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துருந்தா நம்ம எல்லாருக்கும் அசிங்கண்ணே. டேய் வாங்கடா. ஆர்த்தி, வாளு ரியலி